அன்பார்ந்த 10ஆம் வகுப்பு மாணவர்களே, குவார்ட்டர்லி எக்ஸாம் எப்படி எழுதுனீங்க? நல்லா எழுதியிருக்கீங்களா? நல்ல மதிப்பெண்கள் வந்திருக்குதா? உங்களுக்கான காலாண்டு வினாத்தாளானது எளிமையாக இருந்திருக்கும் என நம்புகிறேன். நல்ல மதிப்பெண்களை பெற்றிருப்பீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு. இந்த வீடியோ பதிவில் உங்களுக்கான பாடப்பகுதியில் யூனிட் 6 த லாஸ்ட் லெசன் என்ற பாடத்திற்குரிய வினாக்களுக்கு பதில்கள் பதிவேற்றம் செய்யப்படுகிறது. மெல்ல கற்போருக்கான பதில்களும் மிக எளிமையாக தயார் செய்யப்பட்டு பதிவேற்றம் செய்யப்படுகிறது. எனவே நன்கு படிக்கக்கூடிய மாணவர்களும் மெல்ல கற்கக்கூடிய மாணவர்களும் இந்த வீடியோ பதிவில் வரக்கூடிய விடைகளை நல்ல முறையில் தயார் செய்து அடுத்து வரக்கூடிய தேர்வுகளிலும் அரசு பொதுத் தேர்விலும் இந்த பாடத்திலிருந்து ஏதாவது ஒரு வினாவானது கேட்கப்பட்டால் அதற்கான பதிலை பிழையின்றி எழுதிட உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். நம்ம இப்போ நேரடியாக வினாக்களுக்கான விடைகளுக்கு பதிலளிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டினை பாருங்கள். வாட் கைண்ட் ஆஃப் நியூஸ் வாஸ் புட் அப் ஆன் த புல்லட்டின் போர்டு? இந்த கேள்வியானது பெற்றோர் ஆசிரியர் கழகத்தால் வெளியிடப்பட்டுள்ள வினாத்தாட்கள் 6இல் 6வது வினாத்தாளில் கேட்கப்பட்டுள்ளது. ரொம்ப முக்கியமான கொஷின் தான். நம்ம எளிமையாக பதில் எழுதிடலாம். வாட் கைண்ட் ஆஃப் நியூஸ் வாஸ் புட் அப் ஆன் த புல்லட்டின் போர்டு? என்ன அர்த்தம்? என்ன மாதிரியான செய்தியானது அறிவிப்பு பலகையில் போடப்பட்டது? புல்லட்டின் போர்டுனா என்ன அர்த்தம்? அறிவிப்பு பலகைன்னு அர்த்தம். இதற்கு நன்றாக படிக்கக்கூடிய மாணவர்கள் என்ன பதில் எழுதலாம்? ஆல் த பேட் நியூஸ் such as lost battles, the draft and the orders of the commanding officer were usually put up on the bulletin board அப்படின்னு எழுதலாம். என்ன அர்த்தம்? ஆல் த பேட் நியூஸ், எல்லா மோசமான தகவல்களும் செய்திகளும். என்ன மாதிரியான தகவல்னு சொல்கிறாங்க பாருங்கள். லாஸ்ட் பேட்டில். லாஸ்ட் பேட்டில்ஸ்னால் என்ன அர்த்தம்? தோல்வியுற்ற போர்கள். தோல்வியுற்ற போர்களைத்தான் நம்ம லாஸ்ட் பேட்டில்ஸ்ன்னு சொல்கிறோம். டிராஃப்ட்னா என்ன அர்த்தம்? சட்டம் சார்ந்த தகவல்கள்னு அர்த்தம். டிராஃப்ட்னா சட்டம் சார்ந்த தகவல்கள், அது சம்பந்தமாகவும் அந்த அறிவிப்பு பலகையில் போடப்படுகிறது. அடுத்தது ஆர்டர்ஸ்னால் என்ன அர்த்தம்? ஆணைகள். ஆணைகளும் அந்த அறிவிப்பு பலகையில் போடப்பட்டது. அடுத்து கமாண்டிங் ஆஃபீஸர்னா யார்? இராணுவ தளபதி. புல்லட்டின் போர்டுனா நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி தகவல் பலகை. இப்போ மறுபடியும் இந்த தமிழ் அர்த்தத்தோடு நம்ம இந்த கேள்விக்கான பதிலை பார்ப்போம் பாருங்கள். ஆல் த பேட் நியூஸ் சச் ஆஸ் லாஸ்ட் பேட்டில்ஸ், இழந்து போன போர்களை பற்றிய செய்திகளும் போடப்பட்டன. அடுத்து இந்த டிராஃப்ட், சட்டம் சார்ந்த செய்தியும் போடப்பட்டது. அடுத்து இந்த ஆர்டர்ஸ், ஆணைகளும் போடப்பட்டது. யாருடைய ஆணைகள்? கமாண்டிங் ஆஃபீஸர், அதாவது இராணுவ தளபதியினுடைய ஆணைகளும் அந்த அறிவிப்பு பலகையில் போடப்பட்டது. வேர் யூஸ்வலி புட் அப் ஆன் த புல்லட்டின் போர்டு. நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி புல்லட்டின் போர்டுனா என்னது? அறிவிப்பு பலகைன்னு அர்த்தம். நம்ம நோட்டீஸ் போர்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் புல்லட்டின் போர்டு. இது சினானிமில் கூட கேட்கலாம். புல்லட்டின் போர்டுனா என்ன அர்த்தம்னு சொல்லி சினானிமில் கேட்கலாம். அப்போ நோட்டீஸ் போர்டுங்கிற அர்த்தத்தை நாம் எடுத்து எழுதணும். மெல்ல கற்கக்கூடிய மாணவர்கள் இந்த வினாவிற்கு எவ்வாறு பதில் எழுத வேண்டும்? ஆல் த பேட் நியூஸ், எல்லா மோசமான தகவல்களும், அந்த மாதிரி எழுதினாலே உங்களுக்கு ஒரு மதிப்பெண் பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. சமயத்தில் 2 மதிப்பெண்கள் கூட வழங்கப்படலாம். குறைந்தபட்சம் 1 மதிப்பெண் பெறுவதற்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஆல் த பேட் நியூஸ் வாஸ் புட் அப் ஆன் த புல்லட்டின் போர்டு அப்படின்னு சொல்லி பதில் எழுதணும். அடுத்தது செகண்ட் கொஸ்டினுக்கு வாங்க. ஒய் டிட் மிஸ்டர் ஹேமல் பிளேம் ஹிம்செல்ஃப்? ஏன் மிஸ்டர் ஹேமல்? மிஸ்டர் ஹேமல் தான் இந்த பாடத்தில் வரக்கூடிய ஆசிரியர். பிரெஞ்சு மொழியை சொல்லி கொடுக்கக்கூடிய ஆசிரியர் பெயர் தான் யார்? மிஸ்டர் ஹேமல். ஒய் டிட் மிஸ்டர் ஹேமல் பிளேம் ஹிம்செல்ஃப் அப்படிங்கிற கேள்வி கேட்டிருக்காங்க. ஏன் மிஸ்டர் ஹேமல் தன்னைத்தானே குறை கூறிக்கொண்டார் அல்லது குறை சொல்லி கொண்டார்? அதுக்கு பதிலை பாருங்கள். மிஸ்டர் ஹேமல் பிளேம்டு ஹிம்செல்ஃப், தன்னைத்தானே குறை சொல்லிக்கிட்டார். எதுக்கு? that instead of teaching, பாடம் கற்பிப்பதற்கு பதிலாக, அவர் பாடம் கற்பிப்பதற்கு பதிலாக he had sent the students, அவர் மாணவர்களை அனுப்பினார். எங்கே அனுப்பினார்? out to water his plants. he had sent out to water his plants. அப்படின்னா என்ன அர்த்தம்?
அவர் தோட்டத்தில் இருந்த செடிகளுக்கு தண்ணீர் ஊற்ற அனுப்பினார். அவர் பாடம் நடத்துவதற்கு பதிலாக அவர் தோட்டத்தில் இருந்த செடிகளுக்கு தண்ணீர் ஊற்ற அனுப்பினார். He declared a holiday. அவர் விடுமுறை அறிவித்தார். எப்போ? whenever he wanted to go fishing. எப்பெல்லாம் அவருக்கு மீன் பிடிக்கணும்னு தோணுச்சோ அப்போ என்ன செஞ்சார்? மாணவர்களுக்கு விடுமுறை விட்டுட்டார். நீங்கள் பார்க்கலாம், இந்த விடையில் சில கடினமான வார்த்தைகளுக்கு தமிழ் அர்த்தம் கீழே கொடுத்துருக்குறேன். அதையும் நீங்கள் பார்த்து புரிந்து கொள்ளலாம். அடுத்த கொஷினுக்கு வாங்க. கொஷின் நம்பர் 3. What did M. Hamel say about the French language? What did M. Hamel say about the French language? French language பற்றி அந்த லாங்குவேஜை, அந்த மொழியை கற்றுக் கொடுத்த ஆசிரியர் எம் ஹேமல் என்ன சொன்னார்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த வினாவானது 2021 செப்டம்பர் மாதத்தில் அரசு பொதுத் தேர்வில் கேட்கப்பட்டது. அதாவது சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமில் கேட்கப்பட்ட வினா. இதுக்கு எப்படி பதில் எழுதலான்னு பாருங்கள். He said that, அவர் சொன்னார், என்ன சொன்னார்? that the French was the most beautiful language. பிரெஞ்சு மொழியானது மிகவும் அழகான மொழி அப்படின்னு சொல்லி சொன்னார். It was the clearest, மிகவும் தெளிவான ஒரு மொழி. and the most logical language. logical, LOGICAL, அதை எப்படி சொல்லணும்? logical language. It was the clearest and the most logical language. அப்படின்னா என்ன அர்த்தம்? மிகவும் தெளிவான மொழி, தர்க்க ரீதியிலான ஒரு மொழி அப்படின்னு சொல்லி சொன்னார். மெல்ல கற்கக்கூடிய மாணவர்கள் என்ன மாதிரியான பதில் எழுதலாம்? அதை கீழே கொடுத்துருக்கேன் பாருங்கள். French was the most beautiful and the most logical language. பிரெஞ்சு மொழி என்பது மிகவும் அழகான மொழி, அதே போல் தர்க்க ரீதியிலான மொழி அப்படின்னு சொல்லி எழுதணும். கொஷின் நம்பர் 4க்கு வாங்க. Why were the old villagers sitting in the last desk? Why were the old villagers sitting in the last desk? அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏன் வயதான கிராமப்புறத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய மனிதர்கள் கடைசி பெஞ்சில் உட்கார்ந்துருக்கணும்? இந்த வினாவானது 2025 ஜூன் மாதத்தில் நடந்த சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. இந்த வினாவிற்கு எவ்வாறு பதில் எழுதுவது? இந்த ஓல்டு வில்லேஜஸ், அந்த கிராமத்திலேருந்து வந்த வயதான முதியவர்கள் வாண்டட் டு ஆனர். ஆனர்னா என்ன அர்த்தம்? HONOUR. ஆனர்னா என்ன அர்த்தம்? ஆனர்னாக கௌரவம் செய்தல், யாரையாவது ஒருத்தரை கௌரவிக்கிறது. அண்ட் தேங்க் எம் ஹேமல். இங்கே எம் ஹேமல், அதாவது இந்த பிரெஞ்சு மொழி ஆசிரியரை கௌரவம் செய்வதற்காகவும் நன்றி சொல்வதற்காகவும் தான் இந்த கிராமப்புறத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய அந்த வயதான முதியவர்கள் அந்த ஸ்கூலுக்கு வந்திருந்தாங்க. லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்துருந்தாங்க. இதற்கு முந்தைய வினாவில் பார்த்தோம், எங்கே உட்காந்துருந்தாங்கன்னு சொல்லி படித்தோம். கடைசி பெஞ்சில் உட்காந்துருந்தாங்க. எதுக்காக இவங்க கௌரவம் செய்யணும், நன்றி சொல்லணும்? ஏன்னா அவருடைய ஃபெய்த்ஃபுல் சர்வீஸ். ஃபெய்த்ஃபுல் சர்வீஸ்னால் என்ன அர்த்தம்? உண்மையான சேவை. அவருடைய உண்மையான சேவைக்கு நன்றி சொல்லும் விதமாகவும் அவரை கௌரவிக்கும் விதமாகவும் அந்த கிராமப்புறத்திலிருந்து, அதாவது அந்த கிராமத்திலிருந்து வந்திருந்த அந்த முதியவர்கள் கடைசி பெஞ்சில் உட்கார்ந்துருந்தாங்க. மறுபடியும் இந்த கேள்விக்கு பதிலை பார்ப்போம் பாருங்கள். Why were the old villagers sitting in the last desk? Why were the old villagers sitting in the last desk? The old villagers wanted to honor and thank M. Hamel for his faithful service. மெல்ல கற்கக்கூடிய மாணவர்கள் என்ன மாதிரியான பதில் எழுதணும்? அது கீழே கொடுத்துருக்கேன் பாருங்கள். It was to honor and thank M. Hamel for his service. It was to honor and thank M. Hamel for his service. அடுத்த கொஸ்டினுக்கு வாங்க. How many years had M. Hamel been in the village? எத்தனை வருஷமாக அந்த கிராமத்தில் அவர் வேலை பார்த்தாரு? இதுதான் அடுத்த கேள்வி. How many years had M. Hamel been in the village? இதுக்கு என்ன பதில் பாருங்கள். M. Hamel had been in the village for 40 years. M. Hamel அந்த கிராமத்தில் எத்தனை வருஷமாக பணிபுரிந்தார்? 40 ஆண்டுகளாக பணிபுரிந்தார். மெல்ல கற்கக்கூடிய மாணவர்கள் நீங்கள் 40 ஆண்டுகள்னு எழுதினாலே உங்களுக்கு 1 மதிப்பெண் உண்டு. மற்ற மாணவர்கள் கொஞ்சம் கவனமாக எழுதணும். ஆன்சரை ஃபுல்லாக எழுதுனாக்க 2 மதிப்பெண்களை எளிதாக பெற்று விடலாம். இது ரொம்ப ஈஸியான கேள்வி தான். அடுத்த கொஸ்டினுக்கு வாங்க. வாட் வாஸ் ஃப்ரான்ஸ் சாரி ஃபார்? ஃப்ரான்ஸ் எதற்காக வருத்தப்பட்டார்?
Franz was sorry for not learning his French lessons properly. இந்த வினாவானது எங்கே கேட்டிருக்காங்கன்னாக்க, பெற்றோர் ஆசிரியர் கழகத்தால் 6 வினாத்தாள்கள் வெளியிடப்பட்டுள்ளன. அந்த வினாத்தாளில் 2வது வினாத்தாளில் இந்த வினாவானது கேட்கப்பட்டுள்ளது. இதுக்கு என்ன பதில்னு பாருங்கள். ஃப்ரான்ஸ் வாஸ் சாரி ஃபார் நாட் லேர்னிங் ஹிஸ் ஃப்ரெஞ்சு லெசன்ஸ் ப்ராப்பர்லி. ஏன் வருத்தப்பட்டார் ஃப்ரான்ஸு? ஏன்னா ஃப்ரெஞ்சு மொழியை தெளிவாக கற்கவில்லை, நல்ல முறையில் ஒழுங்காக கற்கவில்லை என்பதற்காகவே அவர் மிகவும் வருத்தப்பட்டார். அப்படிங்கிறத பதிலை நாம் எழுதணும். When and how did M. Hamel bid farewell to the class? When எப்பொழுது, and how எப்படி, did M. Hamel bid farewell to the class அவருடைய வகுப்பு மாணவர்களுக்கு எவ்வாறு பிரியாவிடை கொடுத்தார்? இதுதான் கேள்வி. இதுக்கு என்ன பதில்னு பாருங்கள். He bid farewell, BID, bid, BID எப்படி சொல்லணும்? பிட்னு சொல்லணும். He bid farewell, FAREWELL, farewell to the class at 12 o'clock by writing Vive la France, Vive la France அப்படின்னு எழுதி மாணவர்களுக்கு என்ன சொன்னார்? பிரியாவிடை கொடுத்தார். மாணவர்களுக்கு என்ன செஞ்சார்? பிரியாவிடை கொடுத்தார். மறுபடியும் அந்த பதிலை வாசிக்கிறேன் பாருங்கள். He bid farewell to the class at 12 o'clock by writing Vive la France அப்படின்னு சொல்லி எழுதி பிரியாவிடை கொடுத்தார். அதுக்கு அடுத்த கொஸ்டினை பாருங்கள். What were the various things that tempted Franz to spend his day outdoors? மறுபடியும் வினா வாசிக்கிறேன் பாருங்கள். What were the various things that tempted Franz to spend his day outdoors? அப்படின்னா என்ன அர்த்தம்? நிறைய விஷயங்கள் அவரை சோதனைக்கு உள்ளாக்கியது. ஸ்கூலுக்கு போகாமல், அந்த குறிப்பிட்ட நாளில் ஸ்கூலுக்கு போகாமல் வெளியிலான நான் தங்கி இருக்கணும், வெளியில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள் அவரை கவர்ந்து இழுத்தது. பள்ளிக்கு போகிறத விட வெளியில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள் கவர்ந்து இழுத்தது. அதெல்லாம் என்னென்னு கேட்குறாங்க. இந்த வினாவானது தேர்வுத்துறையால் வெளியிடப்பட்டுள்ள மாதிரி வினாத்தாளில் கேட்கப்பட்டுள்ளது. எனவே இது ரொம்ப முக்கியமான கொஷினு. இந்த கொஷினுக்கு ஆன்சரை நல்லா படிச்சுக்கிறணும். இதுக்கு என்ன பதில்னு பாருங்கள். த வார்ம் வெதர், இதமான காலநிலை. த வார்ம் வெதர், த சவுண்ட்ஸ் ஆஃப் த பேர்ட்ஸ், பறவைகளுடைய கீச்சிடும் சத்தம், அது கத்தக்கூடிய சத்தம். அண்ட் த ப்ரூஷியன் சோல்ஜர்ஸ் ட்ரில், புருஷியா நாட்டினுடைய படை வீரர்களின் பயிற்சி, இது எல்லாமே அவரை கவர்ந்தெழுத்தது. டெம்ப்டட் ஹிம், சோதித்தது. டு ஸ்பெண்ட் ஹிஸ் டே அவுட்டோர்ஸ், அன்னைக்கு ஸ்கூலுக்கு போகாமல் வெளியிலான இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்து ஜாலியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சார். மறுபடியும் பதிலை வாசிக்கிறேன் பாருங்கள். த வார்ம் வெதர், WEATHER வெதர், த சவுண்ட்ஸ் ஆஃப் த பேர்ட்ஸ் அண்ட் த ப்ரூஷியன், PRUSSIAN, ப்ரூஷியன் சோல்ஜர்ஸ், சோல்ஜர்ஸுக்கு என்ன ஸ்பெல்லிங்? SOLDIERS, சோல்ஜர்ஸ் ட்ரில், அஃபாஸ்டபி போடணும். எஸ்ஸுக்கு அப்புறம் என்ன போடணும்? அஃபாஸ்டபி போடணும். ட்ரில், ட்ரில்னா என்ன அர்த்தம்? பயிற்சி. டெம்ப்டட் அப்படின்னா என்ன அர்த்தம்? சோதனைக்கு உள்ளாக்கியது. டெம்ப்டட் ஹிம் டு ஸ்பெண்ட் ஹிஸ் டே அவுட்டோர்ஸ். இந்த பதிலை எழுதி முடிக்கணும். கொஷின் நம்பர் 9க்கு வாங்க. What was the usual scene when school began every day? What was the usual scene when school began every day? தினந்தோறும் பள்ளியானது ஆரம்பிக்கும் பொழுது அங்கே நடைபெற்ற காட்சி என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸ்கூல் ஆரம்பிக்கல என்னென்னலாம் நடக்கும், அந்த காட்சியை நீங்கள் சொல்லுங்கள், எழுதுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு பதில் எப்படி எழுதணும் பாருங்கள். There used to be a great bustle. பசில்னால் என்ன அர்த்தம்? ஒரே சலசலப்பாக இருக்கும், ஒரே சத்தமாக இருக்கும், சந்தடின்னு சொல்லுவோம் இல்லையா, அதான் பசில். There used to be a great bustle. பசிலுக்கு என்ன ஸ்பெல்லிங்? BUSTLE, பசில். அடுத்த பாயிண்ட் என்ன? The lessons would be repeated in unison. ஒரு ஆசிரியர் சொல்ல சொல்ல மாணவர்கள் திரும்ப சொன்னால் அதுக்கு பேர் தான் என்னது? யூனிசன். UNISON, யூனிசன். UNISON, யூனிசன். மறுபடியும் இந்த 2 பாயிண்ட்ஸையும் வாசிக்கிறேன் பாருங்கள். There used to be a great bustle. Second point, the lessons would be repeated in unison. அடுத்த கேள்விக்கு வாங்க. வினாயன் 10.
other than students who were present in the class. மாணவர்களை தவிர வேறு யாரெல்லாம் அந்த வகுப்பில் அன்னைக்கு ஆஜராகி இருந்தது, யாரெல்லாம் இருந்தாங்க? இதுக்கு என்ன பதில்னு பாருங்கள். அதர் தேன் ஸ்டூடெண்ட்ஸ், மாணவர்களை தவிர யாரெல்லாம் இருந்தான்னு சொல்கிறாங்க பாருங்கள். ஓல்டு ஹவுசர், வயதான அந்த ஹவுசர் என்ற பெயரை உடையவர் இருந்தார். அவர் என்னவா இருந்தார்? இந்த ஃபார்மர் மேயர்னா என்ன அர்த்தம்? மாமன்றத்தினுடைய தலைவரைத்தான் மேயர்னு சொல்கிறோம். மாமன்றத்தினுடைய தலைவரைத்தான் என்னன்னு சொல்கிறோம்? மேயர்னு சொல்கிறோம். அதாவது மாநகராட்சியினுடைய தலைவர், அவரைத்தான் நம்ம மேயர்னு சொல்கிறோம். அதனால் அவர் இருந்தார். ஓல்டு ஹவுசர், இந்த ஃபார்மர் மேயர், இந்த ஃபார்மர் போஸ்ட் மாஸ்டர்னா யார்? அஞ்சல் துறையில் அலுவலராக பணிபுரியக்கூடியவர். போஸ்ட் ஆஃபீஸில் பெரிய ஆஃபீஸர் இருப்பார் இல்லையா, அவரை தான் என்னென்னு சொல்கிறோம்? போஸ்ட் மாஸ்டர்னு சொல்கிறோம். இந்த ஃபார்மர் போஸ்ட் மாஸ்டர் அண்ட் அதர்ஸ் வேர் ப்ரெசன்ட், மற்றவர்களும் இங்கே குடுமி இருந்தாங்க. மெல்ல கற்கக்கூடிய மாணவர்கள் என்ன மாதிரியான பதில் எழுதணும்? ஓல்டு ஹவுசர், இந்த ஃபார்மர் போஸ்ட் மாஸ்டர் அண்ட் த வில்லேஜர்ஸ் வேர் ப்ரெசன்ட் இன் த கிளாஸ்ன்னு எழுதுனா போதுமானது. ஓல்டு ஹவுசர், இந்த ஃபார்மர் FORMER ஃபார்மர், போஸ்ட் மாஸ்டர் அண்ட் த வில்லேஜர்ஸ் வேர் ப்ரெசன்ட் இன் த கிளாஸ் அப்படின்னு எழுதுங்க. கொஷின் நம்பர் 11 பாருங்கள். Why did M. Hamel say it was the last French lesson? ஏன் இன்னைக்கு தான் பிரெஞ்சு மொழியானது கடைசியாக கற்பிக்கப்படும் சொல்லி M. Hamel சொன்னார்? இதுதான் இந்த கேள்விக்கு அர்த்தம். Why did M. Hamel say it was the last French lesson? இதுக்கு என்ன பதில் பாருங்கள். The order to teach German from the next day had come from Berlin. என்ன அர்த்தம்? ஆர்டர்னா என்ன அர்த்தம்? ஆணை. எங்கேருந்து வந்திருக்கு? பெர்லின் நகரத்திலிருந்து வந்திருக்கு. தி ஆர்டர் டு டீச் ஜெர்மன் ஃப்ரம் த நெக்ஸ்ட் டே ஹேட் கம் ஃப்ரம் பெர்லின். அதாவது பெர்லினிலிருந்து ஜெர்மன் மொழியை நாளையிலிருந்து கற்பிப்பதற்காக, அதாவது அடுத்த நாளிலிருந்து கற்பிப்பதற்காக ஆணையானது பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள். பெர்லின் நகரத்திலிருந்து ஆணையானது பிறப்பிக்கப்பட்டுள்ளது. என்ன மாதிரியான? இனிமேல் பிரெஞ்சு மொழியானது இந்த லொரைன் அல்சேஸ் என்ற இரண்டு மாவட்டங்களிலும் நடத்தக்கூடாது. பிரெஞ்சு மொழிக்கு பதிலாக என்ன மொழி தான் நடத்தப்படணும்னு ஆணை பிறப்பித்திருந்தார்கள்? ஜெர்மன் மொழி தான் நடத்தப்படணும் அப்படிங்கிற ஆணை பிறப்பித்திருந்தார்கள். அதனால் M. Hamel said it was the last French lesson. அதனால தான் M. Hamel என்ன சொன்னார்? இன்றைக்கி தான் கடைசியாக பிரெஞ்சு மொழியானது நடத்தப்படும், இறுதி வகுப்பு அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்படின்னு சொல்லி நம்ம பதில் எழுதணும். மெல்ல கற்கக்கூடிய மாணவர்கள் என்ன மாதிரியான பதில் எழுதணும்? தி ஆர்டர் டு டீச் ஜெர்மன் ஃப்ரம் த நெக்ஸ்ட் டே ஹேட் கம் ஃப்ரம் பெர்லின். அதாவது பெர்லின் நகரத்திலிருந்து ஆணையானது பிறப்பிக்கப்பட்டுள்ளது. எதற்கு? அதாவது அடுத்த நாளிலிருந்து பிரெஞ்சு மொழிக்கு பதிலாக ஜெர்மன் மொழி தான் கற்பிக்கப்பட வேண்டும் என்ற ஆணையானது பிறப்பிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறத பதிலாக நம்ம எழுதணும். அடுத்த கொஸ்டினுக்கு வாங்க. வாட் வாஸ் ஃப்ரான்ஸ் ஆஸ்க்டு டு டெல்? ஃப்ரான்ஸுங்கிறவர் இந்த கிளாஸில் இருக்கக்கூடிய ஒரு மாணவர். அந்த மாணவரை என்ன சொல்ல சொல்லி கேட்டாங்க. வாஸ் ஹி ஏபிள் டு ஆன்சர்? அவரால் பதிலளிக்க முடிஞ்சா? இதுக்கு நம்ம எழுத வேண்டிய பதில் 2 பாயிண்ட்டு. ஃப்ரான்ஸ் வாஸ் ஆஸ்க்டு டு டெல் ரூல்ஸ் ஆன் பார்ட்டிசிபிள்ஸ். ஆங்கில இலக்கணத்தில் பார்ட்டிசிபிள்ஸ் என்ற ஒரு பகுதி உண்டு. அந்த பகுதிக்கான விதிகளை, ரூல்ஸ்னால் எது? விதிகள். அந்த விதிகளை சொல்ல சொல்லி ஆசிரியர் கேட்டார். அதற்கு அவர் பதிலளிக்க முடிஞ்சிச்சா? நோ, ஹி வாஸ் நாட் ஏபிள் டு ஆன்சர். அவரால் பதிலளிக்க முடியவில்லை அப்படிங்கிற வரியை நம்ம பதிலாக எழுதணும். மறுபடியும் வாசிக்கிறேன் பாருங்கள். ஃப்ரான்ஸ் வாஸ் ஆஸ்க்டு டு டெல் ரூல்ஸ் ஆன் பார்ட்டிசிபிள்ஸ். நோ, ஹி வாஸ் நாட் ஏபிள் டு ஆன்சர். இந்த 2 வரிகளையும் இந்த 2 வினாக்களுக்கும் பதிலாக எழுத வேண்டும். அடுத்தபடியாக கொஷின் நம்பர் 13 பாருங்கள். ஒய் டிட் ஃப்ரான்ஸ் ட்ரெட் டு கோ டு ஸ்கூல் தட் டே?
ஏன் ஃப்ரான்ஸ் அன்னைக்கு ஸ்கூலுக்கு போக பயந்தார்? ட்ரெட், டிஆர்இஏடி, ட்ரெட் அப்படின்னா பயம்னு அர்த்தம். டிஆர்இஏடி, ட்ரெட். ஏன் அவர் ஸ்கூலுக்கு போக பயந்தார்? மறுபடியும் இந்த வினாவை வாசிக்கிறேன் பாருங்க. ஒய் டிட் ஃப்ரான்ஸ் ட்ரெட் டு கோ டு ஸ்கூல் தட் டே? அன்னைக்கு ஏன் ஸ்கூலுக்கு போக பயந்தார்? அதுக்கு பதில் எப்படி எழுதணும் பாருங்க. த டீச்சர் டோல்டு ஃப்ரான்ஸ். டீச்சர் என்ன சொன்னார் ஃப்ரான்ஸுக்கிட்ட? தட் ஹீ வுட் ஆஸ்க் கொஷின்ஸ் ஆன் பார்ட்டிசிபிள்ஸ். பார்ட்டிசிபிள்ஸ் என்ற இலக்கண பகுதியிலிருந்து நான் வினாக்கள் கேட்பேன் அப்படின்னு சொல்லி முத நாளே சொல்லி விட்டார். ஸோ அதனால் ஹீ ட்ரெட்டட் டு கோ டு ஸ்கூல் ஆன் தட் டே. அன்னைக்கு அவர் ஸ்கூலுக்கு போக பயந்தார். மெல்ல கற்கக்கூடிய மாணவர்கள் என்ன பதிலை எழுதணும் அப்படின்னாக்க, ஃப்ரான்ஸ் ஃபியர்டு. அந்த ட்ரெட்டடுக்கு பதில் நீ என்ன போட போகிறீங்க? ஃபியர்டு. ஃபியர்னு என்ன அர்த்தம்? பயந்தார். ஃப்ரான்ஸ் ஃபியர்டு தட் த டீச்சர் வுட் ஆஸ்க் கொஷின்ஸ் ஆன் பார்ட்டிசிபிள்ஸ். அவன் என்ன பயந்தான்? ஆசிரியர் பார்ட்டிசிபிள்ஸ் என்ற இலக்கண பகுதியிலிருந்து கேள்விகள் கேட்பார் அப்படிங்கிறதுக்காக அவர் அன்னைக்கு ஸ்கூலுக்கு போக பயந்தார் அப்படின்னு எழுதிடணும். மறுபடியும் அந்த மெல்ல கற்கக்கூடிய மாணவர்களுக்கான பதிலை வாசிக்கிறேன் பாருங்க. ஃப்ரான்ஸ் ஃபியர்டு தட் த டீச்சர் வுட் ஆஸ்க் கொஷின்ஸ் ஆன் பார்ட்டிசிபிள்ஸ் அப்படின்னு எழுதிருங்க. அடுத்தது 14வது கொஸ்டினை பாருங்கள். ஒய் டஸ் எம் ஹேமல் சே தட் வி மஸ்ட் காட் அவர் லாங்குவேஜ்? ஏன் நமது மொழியை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி எம் ஹேமல் சொன்னார். அதுக்கு என்ன பதில் எழுத போகிறோம்? த லாங்குவேஜ் இஸ் லைக் ஹேவிங் எ கீ டு த பிரிசன். அதாவது பிரிசன் என்ன அர்த்தம்? சிறைச்சாலைன்னு அர்த்தம். சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய பூட்டுக்கு சாவி எவ்வளவு அவசியமோ அதே போன்று அடிமைகளாக பிடிக்கப்படக்கூடிய ஒரு நாட்டவருக்கு மொழி என்பது அவசியம். மறுபடியும் வாசிக்கிறேன் பாருங்கள். த லாங்குவேஜ் இஸ் லைக் ஹேவிங் எ கீ டு த பிரிசன் வென் பீப்புள் ஆர் என்ஸ்லேவ்டு. என்ஸ்லேவ்டுனா என்ன அர்த்தம்? ENSLAVED, என்ஸ்லேவ்டு அப்படின்னா என்ன அர்த்தம்? அடிமைப்படுத்தப்படுதல். என்ஸ்லேவ்டுனாக்க அடிமைப்படுத்தப்படுதல். அடிமைப்படுத்தப்படும் பொழுது நமக்கு மொழி ரொம்ப அவசியங்கிற விஷயத்தை இந்த பதிலில் நாம் குறிப்பிடணும். அதனால தான் எம் ஹேமல் சேஸ் தட் வி மஸ்ட் காட் அவர் லாங்குவேஜ். அதனால தான் நமது மொழியை நாம் கண்டிப்பாக காப்பாற்றி ஆக வேண்டும் என எம் ஹேமல் சொன்னார்னு சொல்லி எழுதிடணும். மெல்ல கற்கக்கூடிய மாணவர்களுக்கான பதில் எப்படி எழுதணும் பாருங்கள். த லாங்குவேஜ் இஸ் லைக் ஹேவிங் எ கீ டு த பிரிசன் வென் பீப்புள் ஆர் என்ஸ்லேவ்டு. ENSLAVED, என்ஸ்லேவ்டு அப்படின்னு எழுதணும். அதே அர்த்தம்தான். ஒரு சிறைச்சாலைக்கு எவ்வாறு சாவி அவசியமோ, இங்கே பூட்டி இருக்கும், சாவி அவசியமோ, அந்த மாதிரி அடிமைப்படுத்தப்படக்கூடிய மக்களுக்கு எது அவசியம்? அடிமைப்படுத்தக்கூடிய மக்களுக்கு கண்டிப்பாக மொழி தான் அவசியம் அப்படிங்கிற பதிலை நாம் இதில் எழுதணும். அடுத்தது கொஷின் நம்பர் 15 பாருங்கள். எம் ஹேமல் வாஸ் கேசிங் அட் மெனி திங்ஸ். அந்த கேசிங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். சினானிம்க்கு கேஸ்னா ஸ்டேர், STARE, ஸ்டேர். ஸ்டேர்னா என்ன அர்த்தம்? கேஸ்னா என்ன அர்த்தம்? ரெண்டுமே ஒரே அர்த்தம் தான். உற்று நோக்குதல் அல்லது உற்று பார்த்தல், ரொம்ப கவனமாக பார்க்குறது, அதுதான் நம்ம கேஸுன்னு சொல்லுவோம். எம் ஹேமல் வாஸ் கேசிங் அட் மெனி திங்ஸ். நிறைய விஷயங்களை எம் ஹேமல் பார்த்துக்கிட்டு இருந்தார். வாட் வேர் தே? அவையெல்லாம் என்னென்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நம்ம எழுதக்கூடிய பதில் ஒரே வரியில் எழுதிடலாம். எம் ஹேமல் கேஸ்ட் அட் எவ்ரி திங் இன் த கிளாஸ் ரூம். எம் ஹேமல் கேஸ்டு, GAZED, கேஸ்ட் அட் எவ்ரி திங், EVERYTHING, எவ்ரி திங் இன் த கிளாஸ் ரூம். அந்த வகுப்பில் இருந்த அத்தனை பொருட்களையும் ஒவ்வொன்றாக, அதெல்லாம் என்னமோ ஃபோட்டோ எடுத்து மைண்டில் செட் பண்ணிக்கிறது மாதிரி ரொம்ப கவனமாக உற்று பார்த்தார், கவனமாக பார்த்தார் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பதிலாக எழுதணும். மறுபடியும் அந்த பதிலை வாசிக்கிறேன் பாருங்கள். எம் ஹேமல் கேஸ்ட் அட் எவ்ரி திங் இன் த கிளாஸ் ரூம் அப்படின்னு சொல்லி எழுதி முடிக்கணும். நான் இந்த பாடத்தை பொறுத்தவரை எப்படி உங்களுக்கு கொஸ்டின் ஆன்சர் கொடுத்துருக்கேன்னா, புக்கில் இருக்கிற மாதிரி கொடுக்கல. எந்தெந்த வினாக்கள் அரசு பொதுத் தேர்விலும் பெற்றோர் ஆசிரியர் கழகத்தால் வெளியிடப்பட்டுள்ள வினாத்தாள்களிலும் கேட்கப்பட்டதோ அந்த வினாக்களை முதலிலும், அதன் பிறகு மற்ற வினாக்களுக்கும் பதில்களை கொடுத்துருக்கிறேன். முதல்ல படிக்கும் பொழுது கொஸ்டின் ஆன்சர் படிக்கையில் என்ன செய்யணும் அப்படின்னா, நான் ஏற்கனவே
முன்னால் போட்ட வீடியோவிலையும் சொல்லியிருக்கிறேன். நான் எளிமையாக இருக்கக்கூடிய வினாக்களுக்கு முதல்ல பதிலை படிச்சுக்கிறணும். அப்புறம் ஓரளவு எளிமையாக இருக்கக்கூடிய வினாக்களுக்கு பதிலை படிச்சிடணும். கடினமான வினாக்களுக்கு கடைசியாக படிச்சுக்கிறலாம். இந்த அடிப்படையில் நீங்கள் கொஸ்டின் ஆன்சர் தயார் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக 6 மதிப்பெண்களையும் உங்களால் பெற முடியும். எனவே அன்பார்ந்த மாணவர்களே, இந்த வீடியோ பதிவை மீண்டும் மீண்டும் பார்த்து வாசிக்க கற்றுக்கொண்டு பதில்களை எழுத கற்றுக்கொண்டு, எழுதுறது பெருசில்லை, பிழையின்றி எழுதணும். ஆகையினால் எழுதி பார்ப்பதன் மூலமாகத்தான் நம்மால் என்ன செய்ய முடியும்? பிழையின்றி எழுத முடியும். எனவே பிழையின்றி எழுதி இந்த பாடத்திலிருந்து ஏதாவது ஒரு வினாவானது அரசு பொதுத் தேர்விலோ அல்லது வரக்கூடிய 2ஆம் இடை பருவத் தேர்வில் செகண்ட் மிட்டம் டெஸ்ட்லேயோ அல்லது ஆஃப் இயர்லி எக்ஸாம்லேயோ அல்லது ரிவிஷன் டெஸ்ட்லேயோ கேட்கப்பட்டால் முழுமையான மதிப்பெண்களை பெற உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். பிழையின்றி எழுத என்னதான் தேவை? அவசியம் எழுதி பார்க்கணும். எழுதி பார்த்தோம்னா பிழைகள் முற்றிலுமாக அகற்றப்படலாம். எனவே அன்பார்ந்த மாணவர்களே, நல்ல படிங்க, எழுதி பாருங்கள், திருத்துங்க, பிழைகளை மீண்டுமாக திருத்தி எழுதி பாருங்கள். இவ்வாறு செய்வதன் மூலம் கண்டிப்பாக நீங்கள் முழுமையான மதிப்பெண்களை பெற முடியும். இந்த வீடியோ பதிவில் வரக்கூடிய அனைத்து விஷயங்களை நீங்கள் மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்காமல் நீங்களும் கண்டிப்பாக பார்த்து அதனுடைய பலனை பெற வேண்டும். அதே வேளையில் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் உங்களை மாதிரி நல்ல முறையில் படித்து நல்ல மதிப்பெண்களை பெற நீங்கள் உதவியாக இருப்பது நலம் பயக்கும், உங்களுக்கு நல்லது. எனவே அன்பான மாணவர்களே, உங்களது நண்பர்களிடமும் இந்த வீடியோ பதிவை பகிர்ந்து அனைத்து மாணவர்களும் நல்ல முறையில் அரசு பொதுத் தேர்வில் எந்த விதமான பிழைகளும் இல்லாமல் எழுதி நல்ல மதிப்பெண்களை பெற உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். நன்றி.